வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் மஞ்சள் விவசாய தொழில்நுட்பங்களும் வியாபார யுக்திகளும் குறித்து தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. நபார்ட் வங்கி திட்டத்தின் கீழ் பரன்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டிக்காரர் பாளையம் விவசாயி என் பிருந்தாதேவி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி குமரவேல் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண்மை வளர்ச்சிக்கு வங்கிகள் பல்வேறு திட்டங்கள் மூலம் பேருதவி செய்து வருகின்றது. அதிலும் வேளாண் சார்ந்த உப தொழில்களுக்கு நபார்ட் வங்கி நிறைய ஊக்கம் தருகிறது. அந்த வரிசையில் நபார்ட் வங்கி திட்டத்தின் கீழ் பரன்மேல் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு பயனடைந்த ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டிக்காரர் பாளையம் விவசாயி என் பிருந்தாதேவியிடம் நபார்ட் வங்கி திட்டம் மற்றும் பரன்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து கேட்டபோது, முதல்ல மாட்டு பண்ணை மட்டும்தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ சரி அதுக்கு சாதகமாகவே ஆடு வளர்ப்பையும் பார்க்கலான்னு முதல்ல ஒரு 5 ஆடு மட்டும் வாங்கி கட்டுத்தரையில் கட்டி மாடு மாதிரி வளர்த்தலாம் அப்படின்ட்டு கட்டுத்தரையில் தான் கட்டி வளர்த்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் மயிரடா கேவிக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி கூட்டு பொறுப்பு குழு ஆரம்பித்தா அதன் மூலிமா ஆடு வளர்ப்புக்கு நிறையா உதவிகள் செய்கிறாங்க, குழு மூலியமாக உதவிகள் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து மாருதி கூட்டு பொறுப்பு குழுங்கிற ஒரு குழு ஆரம்பித்து மயிரடா கேவிகே மூலிமா செயல்பட்டு வந்தாங்க. அதில் ஆடு வளர்ப்புக்கு பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கு நிதியுதவி 3 லட்சம் ரூபாய் மானிய உதவி தொகையாக கொடுத்தாங்க. மயிரடா கேவிகே மூலிமா நபார்டு வங்கியிலிருந்து கொடுத்தாங்க. அதன் மூலிமா நாங்கள் ஒரு 30 ஆடு வாங்கி பரன்மேல் பண்ணை அமைச்சு இப்போ வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் முதல்ல ஒரு கட்டுத்தரையில் வச்சு மண் நிலத்தில் வளர்த்துட்டு இருக்கும்போது ஆடு வளர்ப்பு அதனோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் ஒரு 15 கிலோலேருந்து 10 கிலோலேருந்து ஒரு 15 கிலோ தான் கிடச்சிது. எடை அதிகமாகச்சு. ஆனால் இப்போ பரன்மேல் பண்ணை அமைச்சு அதை கட்டாமல் அதை சுதந்திரமாக வளர்த்தங்காட்டி இப்போ 6 மாதத்துலேயே 20லேருந்து 25 கிலோ எங்களுக்கு எடை அதிகமாக கிடைக்குது. அதனால் இப்போது லாபம் அதிகமாக கிடைக்குது. இப்போ ஆட்டுகளுக்கு நாங்கள் தீவனமாக அடர் தீவனமாக மக்காச்சோள மாவு, அப்புறம் கருக்கா தவிடு, அப்புறம் தெவரை போட்டு, அதுக்கப்புறம் பருத்திக்கொட்டை அரைச்ச பொடி, அந்த 4ம் கொடுத்துட்டு வரோம். அது கூட இதுக்கு ஊட்டச்சத்தாக மினரல் மிக்சருங்கிற ஒரு பொடி வாரத்தில் 4 தடவை கொடுத்துட்டு இருக்கோம். அது போக தீவனமாக நாங்கள் கோஃபோர் தீவனமும் மாடு தீவன பயிரும் கோஎஃப்எஸ் 29ங்கிற ஒரு தீவனத்தையும் கொடுக்குறோம்.
அதனால் ஆடுகள் வந்து ரொம்ப போஷாக்காக இருக்குது. எந்த அது வளர்ப்பில் வந்து எந்த சிரமமும் இல்லை. நாங்கள் மாட்டு பண்ணையோட இதுவும் வந்து கூடுதலாக தான் செஞ்சிட்ருக்கோம். இதை தனியாக பராமரிக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியல. நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து 30 ஆடாக இருந்தது வந்து இப்போ ஒரு 6 மாதத்துலேயே வந்து எங்களுக்கு இப்போ 100 ஆடுகளாக வந்து பெருகிருச்சு. அதனால் வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நமக்கு லாபம் வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி என் பிருந்தாதேவி அவர்களை 09842482432 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டி தரும் வேளாண் சார்ந்த உபத்தொழிலாக வெண்பன்றி வளர்ப்பு உதவுகிறது. வெண்பன்றி வளர்ப்பில் தொழில்நுட்பம், அதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய முறைகள் ஆகியவற்றை நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. குமரவேல் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வெண்பன்றி வளர்ப்பு தற்சமயத்தில் பண்ணையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்ற தொழிலாக வளர்ந்து வருகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, குறைந்த செலவீடில் குறைந்த முதலீடில் வந்துட்டு பண்ணையை ஆரம்பிக்கலாம். தீவன செலவும் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறதுனால பண்ணையாளர்கள் ரொம்ப அதிகமாக எவ்வாறு வந்துட்டு வெண்பன்றி வளர்ப்பை வந்துட்டு ஆரம்பிப்பது, எவ்வாறு தொழிலை தொடங்குவது என்று பயிற்சிக்கு வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளிலும் நமது வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக கொடுத்து வருகின்றோம். வெண்பன்றி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பண்ணையை வந்துட்டு நடத்தலாம். ஒன்று, குட்டிகளை வாங்கி தாயிடமிருந்து பிரித்ததுக்கப்புறம் 2 மாதத்தில் பிரிப்பாங்க. பிரித்ததுக்கப்புறம் குட்டிங்களை வாங்கி அதை இறைச்சிக்காக வளர்த்து இறைச்சிக்காக வந்துட்டு விற்கலாம். அல்லது இனவிருத்திக்காக தாய் மற்றும் பெண் பன்றிகளை வளர்த்து குட்டிகளை உற்பத்தி செய்து அதை வந்துட்டு விற்பனை செய்வதன் மூலமாகவும் லாபம் ஈட்டலாம். இதில் முக்கியமான வளர்ப்பு முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் குட்டிகளினுடைய வளர்ப்பு முறையை எடுத்துக்கலாம். குட்டி போட்ட உடனே ஒரு 10லேருந்து 12 குட்டி வந்துட்டு போடும். அதில் முதல் நாளே வந்துட்டு இரும்பு சத்து அளிக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றாக வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இரத்த சோகை நோயினால் வந்துட்டு குட்டிகளின் இறப்பு அதிகமாக இருக்கும். அதை தடுப்பதற்காக வந்துட்டு இரும்பு சத்து உள்ள ஊசியை வந்துட்டு குட்டிகளுக்கு வந்து போட வேண்டும். முதல் 3 நாட்களில் 1 ml ஒரு குட்டி வீதம் குட்டிகளுக்கு ஊசி மூலம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த கோரை பற்கள்னு சொல்லக்கூடிய பற்களை வந்துட்டு குட்டிகளுக்கு வந்துட்டு கட் பண்ணி விடணும். அதை வந்துட்டு முதல் நாள் அல்லது முதல் 3 நாட்களோட செய்துவிட வேண்டும். அதுக்கப்புறம் குட்டி போட்ட உடனே முக்கியமாக வந்துட்டு அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு முடிச்சுக்கு கீழே வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதில் டிஞ்சர் வச்சுட்டு வந்தோம்னா அதனால் எந்த புண்ணு வராமல் அதனால் எந்த பாதிப்பும் குட்டிங்களுக்கு வந்துட்டு ஏற்படாது. அதுக்கப்புறம் சீம்பால் கொடுக்கறது குட்டிங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. குட்டி போட்ட முதல் 2 மணி நேரத்தில் சீம்பால் கொடுக்க செய்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த தண்ணி கொடுக்க முக்கியமாக அந்த சீம்பால் மட்டுமே குடிக்க வைக்கிறதால சீம்பால் இருக்கிற எதிர்ப்பு சக்தியெல்லாம் குட்டிங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியுடன் குட்டிங்க வந்துட்டு நல்ல வளர்ச்சி இருக்கும். இவ்வாறு வளர்ச்சி இருக்கிறப்ப ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் அந்த குட்டிங்களை வந்துட்டு எதற்காக நம்ம வளர்க்குறோம், இறைச்சிக்காக வளர்க்குறோமா இல்லை இனவிருத்திக்காக வளர்க்குறோமா அப்படிங்கிறத பிரிச்சுட்டு, இனவிருத்திக்காக அப்படின்னா அதற்கு வந்துட்டு எந்த கேஸ்ட்ரேஷனோ ஆண்மை நீக்கமோ செய்ய தேவையில்லை. இல்லை இறைச்சிக்காக வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கு வந்துட்டு கேஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆண்மை நீக்கம் செய்த பின்னாடி அதை தனியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரியான தீவன முறைகளை கொடுத்து வந்துட்டு வளர்க்கலாம். எப்போ தாயிடமிருந்து குட்டிங்களை பிரிக்கணும் அப்படின்னா ஒரு 40லேருந்து 45 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு தாயிடமிருந்து குட்டிகளை வந்து பிரித்து அதை குட்டிகளாகவும் விற்பனை செய்யலாம். அல்லது திரும்ப இன்னும் ஒரு 4லேருந்து 5 மாதங்கள் வளர்த்து இறைச்சிக்காகவும் வந்துட்டு விற்பனை செய்யலாம். இறைச்சிக்கான விற்பனை வயது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதத்தில் ஒரு 70லேருந்து 80 கிலோ வரைக்கும் உள்ள பன்றிகளை வந்துட்டு இறைச்சிக்காக வந்துட்டு விற்பனை செய்யலாம். இதில் முக்கியமாக வந்துட்டு என்ன தீவனம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் குட்டிங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால், அது கொஞ்சம் பிரித்ததுக்கப்புறம் வந்துட்டு கலப்பு தீவனத்தை வந்துட்டு கொடுத்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு, சமையல் கூட கழிவு, ஹோட்டல்ஸ்லேருந்து வர வேஸ்ட்டு இதுங்களை வந்துட்டு உணவாக வந்துட்டு கொடுக்கலாம்.
இதில் கவனமாக இருக்க வேண்டிய 2 விஷயம் வந்துட்டு வெறும் இந்த மாதிரி கழிவு மட்டும் கொடுக்காம வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டை மட்டும் கொடுக்காம கூட வந்து கலப்பு தீவனத்தையும் ஒரு நாளைக்கு 2லேருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் தாய் பன்றிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா குட்டிகள் வந்து நல்ல விதமாக வளர்ச்சி அடையும். குட்டிகளை வந்துட்டு இறப்பு வந்துட்டு வெகுவாக வந்துட்டு குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினரல் மிக்சர் அதை வந்துட்டு இந்த கலப்பு தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். 2% வரைக்கும் கலக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 40 கிராம் வரைக்கும் அது தீவனத்தில் கலக்கிற மாதிரி சேர்த்து வந்துட்டு கொடுத்தோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி குட்டிங்களுக்கு கிடைக்கும். இனவருத்தி பன்றிகளுக்கு முக்கியமாக சீக்கிரம் சினையாகும். சினையானதுக்கப்புறம் குட்டிங்களும் வந்துட்டு ஆரோக்கியமாக வந்துட்டு கிடைக்கும். ஒரு வருஷத்தில் 2 தடவை வந்துட்டு பெண் பன்றிகள் வந்துட்டு குட்டி போடும். ஒரு தடவை குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 குட்டிங்களை வந்துட்டு கிடைக்கும். பெண் பன்றிகளை அடுத்து முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது நோய் தடுப்பு முறை. இதில் முக்கியமாக இந்த நச்சுயிரி வைரஸ் நோய்கள் வரக்கூடிய பன்றி காய்ச்சல், அதுக்கப்புறம் கோமாரி நோய், இது 2க்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது. இதில் 4லேருந்து 5 மாதங்கள் வந்துட்டு வெண்பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சல் நோய்க்கும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு கோமாரி நோய் தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டு வந்தோம்னா இதனால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து வெண்பன்றிகளை வந்துட்டு தவிர்க்கலாம். இவ்வாறாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெண்பன்றி வளர்ப்பை மேற்கொள்வோமானால் வெண்பன்றி வளர்ப்பை நம்ம லாபகரமாக நடத்தலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் விவரம் பெற வி. குமரவேல் அவர்களை 09698657555 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 5 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 46.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.8%ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 542.7 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 921.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். அம்மா சோறு போடுமா.
கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். வேளாண்மையில் சரியான தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படும் போது நல்ல மகசூல் கிடைக்கும். தக்க சமயத்தில் வியாபார யுக்திகளுடன் வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்தப்படும் போது வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகள் நல்ல பயன்பெறும் வகையில் மஞ்சள் விவசாய தொழில்நுட்பங்களும் வியாபார யுக்திகளும் குறித்து ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். ஈரோடு மாவட்டம் நறுமண பயிர்களினுடைய ராணி என்று அழைக்கக்கூடிய மஞ்சள் பயிரினுடைய ஒட்டுமொத்த சாகுபடிக்கு பெயர் பெற்ற மாவட்டமாகும். அகில இந்திய அளவிலே மஞ்சள் வர்த்தகத்திலே பெயர் பெற்ற ஒரு இடம் ஈரோடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய தட்பவெப்பநிலையும் மண்ணின் வளமும் தண்ணீர் வசதியும் இந்த மஞ்சள் சிறப்பாக இங்கே விளைவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அகில இந்திய அளவிலே ஈரோடு விரலி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரகம் புகழ்பெற்ற ரகமாகும். இந்த மேலை நாடுகள், சவுதி அரேபியா போன்ற மேலை நாடுகளில் கூட நமது ஈரோடு விரலி ரகத்திற்கு ஒரு நல்ல கிராக்கி இருக்கிறது என்றால் இந்த மண்ணினுடைய தன்மை, அந்த மஞ்சளுடைய அந்த நறுமண தன்மை. மேலும் இப்போ சமீப காலமாக மஞ்சள் ஏற்றுமதியில் மிக முக்கியத்துவம் வகிக்கிறது. மருத்துவத்துறையிலே மஞ்சளுடைய மகத்துவம் அதிகமாக உள்ளது. மஞ்சளுடைய வணிகம் என்று எடுத்துக்கொண்டால் பிற மாவட்டங்களில் சாங்வி மார்க்கெட்டு, மற்ற நிசாமாபாத், சாம்ராஜ் நகர் போன்ற இடங்களில் நடக்கக்கூடிய மஞ்சள் விற்பனையை விட நமது ஈரோடு விற்பனை குழுவில் நடக்கக்கூடிய மஞ்சள் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல கட்டுப்படியாகக்கூடிய விலையும் வியாபாரிகளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் இங்கே நிலவுகிறது. இந்த காலகட்டத்தில் மஞ்சள் ஓரிரு ஆண்டுகளாக விலை குறைவாக போனாலும் சமீப காலத்தில் மஞ்சளுடைய விலை விவசாயிகள் போற்றும் வண்ணம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தேவை அதிகரிக்க இதனுடைய இன்னும் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மஞ்சளிலே இன்னும் நேரடியாக மஞ்சளாக விற்பனை செய்வதை தவிர்த்து மஞ்சளிலே பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயார் செய்து மஞ்சள் பவுடராக ஏற்றுமதி செய்வது அல்லது உள்ளூர் உபயோகத்திற்கு மஞ்சள் சார்ந்த தொழில்கள், ஏராளமான மசாலா தொழிற்சாலைகள் இந்த ஈரோடை சுற்றி உருவாக காரணமாக இருக்கிறது. அதே போல் மஞ்சளிலிருந்து இன்னும் அதிகபட்சமாக இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த ஒலியோரிசின் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சளுடைய மூலக்கூறுவானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை மேலை நாடுகள் நமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொள்கிறார்கள். அது சார்பான தொழிற்சாலைகள் இங்கே துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதற்காகவே ஈரோடு மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மஞ்சள் வணிக வளாகம் உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த மஞ்சள் வணிக வளாகத்திலே விவசாயிகளுக்கு மஞ்சளை கொண்டு வந்து தரம் பிரித்து அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு நல்ல மஞ்சளை இன்னும் கூட மின்னணு ஏல முறையிலே செயல்படுத்திட
ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. தரமான மஞ்சளுக்கு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதற்கு வந்து தரம் பிரிப்பு என்பது மிக முக்கியம். அதை வந்து நமது இப்போ விரைவில் வர இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மஞ்சள் வணிக வளாகத்திலே தரம் பிரிப்பு மையங்கள் ஏற்படுத்த செய்து மஞ்சளில் அந்த ஈரப்பதம் என்பது மிக முக்கியம். அதே போல் தரம் பிரிக்கும் பொழுது அதனுடைய தூசி கல் மண் இல்லாமல் சுத்தமான மஞ்சளாக எடுத்து அது விற்பனைக்கு வரும் பொழுது வியாபாரிகள் நேரடியாக அந்த மஞ்சளை எடுத்து அவர்களுக்கு எண்டு யூசர் என்று சொல்லக்கூடிய இறுதியாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு இந்த மஞ்சளை அனுப்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் ஆரம்ப காலகட்டத்திலே விதை மஞ்சளுடைய விலை அதிகமாக இருந்தது. மஞ்சள் சாகுபடி ரகங்கள் PTS 8 PTS 10 போன்ற ரகங்களை விவசாயிகள் அதிகம் சாகுபடி செய்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஈரோடு விரலி மஞ்சள் மிக பிரசித்தி பெற்றது. PSR 1 PSR 2 என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மஞ்சள் ரகங்கள் இங்கே பவானிசாகர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அந்த விதை மஞ்சள் விவசாயிகள் கொடுக்கப்படுகிறது. PSR 2 ரகம் மஞ்சள் அதிக விளைச்சல் தரக்கூடியது. அதே போல் அந்த மஞ்சளுடைய நிறமி என்று சொல்லக்கூடிய குர்குமின் கண்டென்ட் என்று சொல்லக்கூடியது வந்து அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம ஈரோடு விரலி ரகத்திலே வந்து அதனுடைய தன்மை மஞ்சள் நிறமி அதிகமாக இருப்பதோடு அந்த சுவை அதிகமாக இருப்பதால் மேலை நாட்டில் உள்ளவர்களும் மற்ற மசாலா நிறுவனங்களும் அதை விரும்பி வாங்குகிறார்கள். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மஞ்சள் அதிகமான பூச்சி நோய் தாக்குவதில்லை. மஞ்சள் வேரழுகள் கிழங்கு அழுகல் நோய் வரும். அதை எளிய முறையிலே இயற்கை முறையிலே சூடோமோனாஸ் போன்ற உயிரியல் பூசணங்களை வைத்து கட்டுப்படுத்தி எளிய முறையில் அதை நீர் மேலாண்மையின் மூலமாகவே மேலாண்மை செய்ய முடியும். இதற்கு தண்ணீரை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு அதிகமாக தண்ணீர் தேங்கியும் இருக்கக்கூடாது, சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் கூடாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அந்த நிலத்தினுடைய தன்மை இந்த பகுதியிலே நமது ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதால் மஞ்சள் இங்கே செழுமையாக செழித்து வளர்கிறது. இங்கே நாம் பார்க்கக்கூடிய ரகம் வந்து எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகம் PTS 10 என்று சொல்லக்கூடிய மஞ்சள் ரகம். நல்ல உயரமாக வளர்வது மட்டுமல்ல, நல்ல தரமான மஞ்சளை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இப்போ மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பயன்படும் இந்த மஞ்சளுடைய சாகுபடி முறை நமது பகுதி விவசாயிகளுக்கு மிகவும் சுலபமான ஒரு முறையாக இருக்கிறது. நல்ல விலை கிடைத்தால் அவர்களுக்கு வந்து விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் இந்த மஞ்சளிலே இப்போ சொட்டு நீர் பாசன முறை அறிமுகப்படுத்தப்பட்டு துல்லிய பண்ணை திட்டத்திலே மஞ்சளுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சுவதன் மூலம் சிக்கனமாக நீர் மஞ்சளுக்கு சென்றடைகிறது. அதற்கு செலுத்த வேண்டிய ரசாயன உரங்கள், நீரில் கரையும் உரங்கள் அந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக வழங்கப்படுகிறது. அதன் மூலம் தண்ணீர் சிக்கனமாக மஞ்சளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதோட பூஞ்சால மருந்துகள், பூச்சி மருந்துகள், பஞ்சகாவியா போன்ற இயற்கை மருந்துகள், இயற்கை திரவ உணவுகளை கூட நாம் அந்த சொட்டு நீர் பாசனம் வழியை கொடுக்கும் பொழுது இது போன்ற உயரமாக வளர்ந்த பின்னால் உள்ளே சென்று நாம் பயிர் பாதுகாப்போ வேறு அறுவடை வேறு ஏதோ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சொட்டு நீர் பாசனம் இருக்கும் பொழுது அதன் வழியாக சத்துக்களையும் மருந்துகளையும் செலுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இவை தவிர மஞ்சள் அறுவடையில் வந்து மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஏன்னா ஒவ்வொன்றும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு சேதமடையாமல் எடுத்து அதை பக்குவப்படுத்த வேண்டும். அதை இந்த வேளாண் வணிகத்துறை சார்பாக பல்வேறு செயல் விளக்கங்கள் செய்து அறுவடை பின்செய் நேர்த்திகள் வந்து இப்போ சொல்கிறோம். அறுவடை இயந்திரம் சமீப காலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு மஞ்சள் அறுவடை இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது அறுவடை செய்வதற்கு மிக எளிமையாகவும் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு உள்ள இந்த நேரத்தில் மஞ்சள் அறுவடை இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் மஞ்சள் அறுவடை செய்த பின்னே மஞ்சளை வந்து வேக வைக்கும் ஒரு தொழில்நுட்பம் மிக முக்கியம். முதலில் வந்து நமது மஞ்சள் அண்டா என்று சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து வேக வச்சு விறகெல்லாம் வச்சு இந்த மஞ்சள் தோகை கரும்பு தொகையெல்லாம் வச்சு எரித்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நவீன ஸ்டீம் பாய்லர் அந்த மாதிரி பாய்லர் மெத்தட் வந்து வந்திருக்கு. அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறதன் மூலம் மஞ்சள் வேக வைத்தல் மிக எளிமையாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிகமான மஞ்சளை நாம் வேக வைக்க முடியும். இந்த தரமான மஞ்சள் தரம் பிரிக்கப்பட்டு கிழங்குகள் தனியாகவும் தாய் கிழங்குகள் தனியாகவும் விரலி மஞ்சள் தனியாகவும் பனங்காளி என்று சொல்லக்கூடிய அந்த தாய் கிழங்கு வேரினுடைய தாய் கிழங்கு அதில் தான் அந்த மஞ்சள் நிரம்பி இருக்கக்கூடிய குர்குமின் என்று சொல்லக்கூடிய அந்த சத்து வந்து மஞ்சளுடைய சத்து வந்து மிக அதிகமாக இருக்கும். அது சாதாரணமாக 10,000 ரூபாய்க்கு மேல் வந்து அதனுடைய குவிண்டால் விலை வந்து மஞ்சள் விலை 7,000 8,000 இருக்கும் பொழுது கூட அது 12,000 13,000 ரூபாய்க்கு அந்த 1 கிலோ அந்த பனங்காளி என்று சொல்லக்கூடிய தாய் கிழங்கினுடைய விலை இருக்கும். அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த பிறகு தரத்திற்கு ஏற்றவாறு விலை வியாபாரிகளால் கோரப்பட்டு நல்ல தரமான மஞ்சளுக்கு தரமான நல்ல
கட்டுப்படியான விலை கிடைக்கிறது. இதன் மூலம் மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் ஒரு மறுமலர்ச்சியை எய்த முடியும். அவர்கள் சாகுபடி செலவு போக ஒரு நிச்சயமான ஒரு வருமானத்தை இதன் மூலம் ஈட்ட முடிகிறது என்பது உறுதி. அதனால் விரைவில் இந்த மஞ்சள் மின்னணு ஏல முறை ஆக்ஷனிங் முறை அறிமுகப்படுத்தப்பட்டால் இன்னும் கூட விவசாயிகளுக்கு நேரடியாக இடைத்தரகர் இல்லாமல் உள்ளூர் வியாபாரிகளும் பங்கேற்கக்கூடிய வசதியிலே வெளியூர் வியாபாரிகளும் நிறுவனங்களும் மஞ்சள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்களும் இந்த மஞ்சளை வாங்கும் பொழுது அந்த போட்டி ஒரு சுகாதாரமான போட்டி ஏற்படும் பொழுது நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் மஞ்சள் விவசாயம் மட்டுமல்ல, மஞ்சள் வணிகமும் இந்த ஈரோட்டிலே செழிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது இப்போ நான் அந்த நல்ல தருணத்தில் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற ராமசுப்பிரமணியன் அவர்களை 09842679500 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசி விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 26/5/2015 செவ்வாய் அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா கோடாங்கிப்பட்டி கிராம விவசாயி எம் செந்தில் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அங்கக திரவ உரம் தயாரிக்கும் முறைகள் குறித்து ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பொறியாளர் டி ஜான் பிரபாகரன் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பில் இயந்திர செயல்பாடு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கதிர்வேலன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம்.